ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்துட்டு குட்டியாக ஒரு பொம்மை கீ செயின் பண்ணலாம் அப்படின்ட்டு சிங்கிள் சைடு வச்சு இதுக்கு முன்னாடி டபுள் சைடு பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மங்கி மாதிரி இருக்கிற ஒரு பொம்மை இது வந்துட்டு நான் சிங்கிள் சைடில் பண்ணி கீ செயின் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்க நீடில் சைஸ் வந்துட்டு 3.5 mm. அதோட எம்எம் சைஸஸ் வந்து நான் இந்த மாதிரி சென்டிமீட்டரில் எம்எம் இருக்கும்ல குட்டி குட்டி கோடு, அதில் வந்துட்டு இப்படி வச்சு பார்ப்பேன். இந்த டாட்டு அந்த ஓட்டக்குள்ளோடு எனக்கு எத்தனை தெரியுது அப்படின்னா 1 2 3 லைன்ஸ் தருது, அப்புறம் ஒரு ஆஃப் தருது. இப்படி தான் நான் வந்துட்டு எம்எம் கண்டுபிடிக்கிறேன் நீடலோட சைஸு. அதுக்கப்புறம் இதோட லென்த் வைக்கணும். எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. மற்ற நீடலெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த ஒரு நீடலில் மட்டும் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. நீடலோட சென்டிமீட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுக்க போகிறேன். நீடலோட சென்டிமீட்டர் வந்துட்டு லென்த் வந்து நான் ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க கிளாத் வந்துட்டு கேன்வாஸ் கிளாத். அமேசானில் வந்துட்டு ட்ராப் கேன்வாஸ் அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு வரும். ஒரு மீட்டர் வந்து 280 சம்திங் வரும். அப்புறம் வந்துட்டு இதுக்காக நான் எடுத்திருக்க யான் வந்துட்டு இந்த மாதிரி பல்கி யானாக எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப திக்கான யான், ரொம்ப சங்கியாக இல்லை. இந்த 5 mm நீடலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது 3.5 mm நீடலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி யான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, அப்புறம் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். ஒயிட் இதில் போடலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே ஒரே சைஸ் தான். இப்போ நீடில் த்ரெட் இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேஸோட இன்னர் பார்ட் வந்து நான் வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் கலர் தான் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து ஃப்ரேம் ஆஸ் யூஷுவல் எப்போவும் மாட்டுற மாதிரி எந்த சைடு லூப் போடுறோமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் சைடு வச்சுட்டு இன்னர் சைடில் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்டிலேருந்து கொஞ்சம் நிறைய த்ரெட்டை வந்து இப்படி எடுத்து விட்ருங்க. அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே பண்ணிகிட்டே இருக்கும்போது நாட் ஆகிடக்கூடாது. இதெல்லாம் தான் காமனாக வரக்கூடிய மிஸ்டேக். பண்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்துட்டு நீடில் இது வந்துட்டு நம்ம இழுக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ளோவிங்காக இருக்கணும் இந்த த்ரெட்டு. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னர் பார்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோஸு, ஐஸு, மவுத்து இருக்கிற ஏரியாலாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். லூப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் வந்துட்டு நமக்கு வருது, 4 சென்டிமீட்டருக்கு. இதே சின்ன நூலாக இருந்தால் இன்னும் லென்த்து தெரியும். இது வந்துட்டு திக்கான நூலுன்னொன்னே இவ்வளோதான் லென்த் வந்து நமக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கண்ணுக்கு, வாய்க்கு, மூக்குக்கெலாம் நான் வந்து கேப் விட்டுருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்குது. வா, செம்ம வால்யூமாக இருக்குது, நிறையா வந்திருக்கு. லூப்லாம் வந்துட்டு ரொம்பலாம் சிக்கிக்கல, ஏதோ 1 or 2 தான் உள்ளே வந்துட்டு ஓவர்லப் ஆகிருக்கு. அது இந்த மாதிரி முடிஞ்சால் எடுத்துடலாம், இல்லைன்னா சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்பலாம் தெரில. ஓகே, கட் பண்ணிடலாம் அப்படியே. இப்போ எப்பவும் போல் ஒவ்வொரு லூப்பாக தான் கட் பண்ண போகிறேன். லூப்லாம் கட் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணலாம்.
இந்த மாதிரி சிசரை எட்ஜில் வச்சுட்டு எக்ஸஸாக தெரிகிற த்ரெட்டை மட்டும் கட் பண்ணணும். அடுத்து வந்துட்டு நான் நீடலோட லென்த் வந்துட்டு 3 வைக்க போகிறேன். 3 சென்டிமீட்டர் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் கண் மூக்கு வாயெல்லாம் போடணும். ஆனால் இப்போ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு. இது இந்த த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்க்க. ஓகே, இப்போ லூப் கட் பண்ண இப்போ லூப்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி அன்னிவனா இனிமேல் இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அழகாக ரவுண்ட் அப் பண்ணிடணும். நம்ம வந்துட்டு இந்த இயர்ஸ், அப்புறம் ஐஸு, நோஸு, மவுத்து இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு காதுக்கு வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 mm நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண், வாய், மூக்கெலாம் சரியாக தெரிய மாட்டேதுக்கு. அதுக்கிட்ட இருக்கிற அந்த ஒயிட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்ருலாம், அது தெரிகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே க்யூட்டாக வந்திருக்கு. இனிமேல் வந்துட்டு இது ஃபுல்லாக வந்துட்டு நான் க்ளூ போட்டு அப்படியே காய வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இனிமேல் வந்துட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த மாதிரி கார்னர்லாம் மடித்து ஓட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லெதர் ஷீட் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் க்ளூ போட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ண போகிறேன். வந்துட்டு இது நல்லா காஞ்சிருச்சு. ஆனாலும் இங்கே பாருங்கள் சரியாக ஒட்டலை. என்கிட்ட இருக்கிற க்ளூ வந்துட்டு சரியாக ஒட்ட மாட்டேது. ஸோ நான் அதை வந்துட்டு வெட்டிட்டு அப்படியே தைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ஊசி நூலில் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை கோர்த்து வச்சுருக்கேன். எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் 6 இது இருக்கும். அதை 3ஆக பிரிச்சுட்டு கோர்த்துருக்கேன். இது இதே கலர் க்ரீம் கலர் இல்லைனா இந்த கலர் கிடச்சா அதை வச்சு தைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட 2 கலருமே இல்லை. ஸோ நான் ஒயிட்டு வச்சு தைக்கிறேன். இந்த கிளாத்லேயும் இந்த லெதர்லேயும் கொஞ்சமாக வர்ற மாதிரி சேர்த்து பிடிச்சி தைக்கணும். அப்புறமா இந்த மாதிரி கீ செயின் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிப்பன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்துட்டு ஒரு குட்டி சைஸில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அதை ஒட்டிருக்கலாம் உள்ளே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டு கீ செயினோட அந்த ரிங்குக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சு அதை கையால் பிடிச்சிட்டு அந்த மாதிரி தைச்சிக்க போகிறேன் நான். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கீச்சன் கியூட்டாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கீச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.